அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக அக்டோபர் 9ஆம் தேதி முதல் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க. எனவே கண்ணுக்கு தெரியாத பல பெரிய கண்டங்கள் அகன்றுவிட்டன என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, எதிர்பாராத நல்ல மாறுதல்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உண்டு என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெறுவது வரவேற்கத்தக்க நல்ல மாறுதலை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் பல வகையில தடைபெறுவதற்கான சூழல் உண்டு. ஆனால் தற்போது அவர் வக்ரம் பெறுவது முதன்மையான நற்பலன்களை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் மிக வலுவாக 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் சனியும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாறுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் குடும்ப ரீதியான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்கும். பாக்கியஸ்தானம் மிக சிறப்பாக வலுப்பெறக்கூடிய வகையில் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்களை அகற்று விடுகிறாருங்க. உதாரணமாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்கும் இடையே ஒரு போட்டியானது நடைபெறுகிறது. தான் கிரக நிலைகளை கணித்து துல்லியமாக ஜாதகத்தை சொல்ல முடியும் என்ற போட்டியானது நடைபெறுகிறது. அதில் சந்திரன் தான் மிக குறுகிய காலம் பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம். எனவே மனித வாழ்வை துல்லியமாக கணித்து என்னால் சொல்ல முடியும் என்கிறார். மட்டுமல்லாது அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான பவரையும் பௌர்ணமி தினத்தன்று குருவிற்கு நிகரான சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்னிடம் உண்டு என்று சொல்கிறாருங்க. இதை கேட்ட மற்ற கிரக நிலைகளும் நீண்ட பயணம் மேற்கொள்வதால் இந்த சந்திரனின் வாதத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் இந்த போட்டியிலிருந்து பின்வாங்குகின்றன. நீதான் வல்லமை வாய்ந்த கிரகம், உன்னையால் சரியாக கணிக்க முடியும் என்று சொல்லிவிடுகின்றனர். ஆனால் முழு சுபகிரகமான குரு சந்திரனுக்கு அவருடைய உண்மையான நிலையை உணர்த்தியாக வேண்டும் என்று முடிவு செய்கிறாருங்க. அப்போது சந்திரனிடம் ஒரு ஜாதகத்தை கொடுக்கிறார். அந்த ஜாதகத்தை வாங்கிய அந்த குழந்தை குழந்தையானது பிறந்து 1 வருடம் முடிவதற்குள் ஒரு பாம்பு தீண்டி இறந்து போய்விடும் என்பதை துல்லியமாக சந்திரன் வாங்கி கணிக்கிறாருங்க. இந்த குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தையின் இறுதி கட்டமான நேரமும் நெருங்குகிறது. அந்த வேளையில் சந்திரன் விரைவாக வந்து குருவை அழைத்து கொண்டு வா, அந்த குழந்தை இறக்க போகிறது, நான் கணித்தது சரியா தவறா என்பதை பார்க்கலாம் என்று குருவிடம் கேட்க குரு என்ன சொல்கிறார் என்றால், அந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணிக்க போகுது என்றால் அது நல்ல விஷயம் இல்லப்பா, நீயே போய் பார்த்துட்டு வா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல சந்திரன் அதெல்லாம் முடியாது, மற்ற கிரகங்கள்லாம் ஒத்துக்குச்சு, நீ மட்டும்தான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன, அதனால நீ வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி குருவை அடம் பிடிச்சு விடாபிடியா கூட்டிட்டு போறாருங்க சந்திரன். அந்த குழந்தை ஒரு தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு பாம்பு ஒன்று அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வீட்டின் மீது விழுகிறது. மரத்திலிருந்து விழுந்த அந்த பாம்பு குழந்தை தூங்கி கொண்டிருக்கும் தொட்டியை நோக்கி நகர்ந்து செல்கிறதுங்க. அங்கு மேலே ஒரு கம்பியில் அந்த தொட்டியானது மாட்டியிருக்கிறது. அந்த கம்பிக்கு ஜன்னல் வழியாக வரக்கூடிய பாம்பு அந்த கம்பியில் மாட்டி அங்கும் இங்குமாக ஊஞ்சல் ஆடுகிறது. காற்று அடிக்கவும் அந்த குழந்தை முழித்து கொள்கிறது. அந்த பாம்பு ஆடுவதை கண்டு சிரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறதுங்க. அப்போது சந்திரன் குருவை பார்த்து, இன்னும் சிறிது நேரத்தில் மறிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது பார் என்று சொல்கிறார். குருவும் அந்த குழந்தையை பார்க்க
கொஞ்சம் காத்து பலமாக அடித்து அந்த பாம்பானது அந்த தொட்டியில் இருந்து ஜன்னலை நோக்கி நகர்கிறது. ஜன்னல் வழியாக அந்த காத்தின் மூலமாக தள்ளப்பட்டு அது வெளியே சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. தான் கணித்த விஷயம் எப்படி தவறாக போயிற்று என்று ஜாதகத்தை மீண்டும் பார்க்கிறது. அதில் சனி, ராகு, கேது என அனைத்து கட்டங்களுமே அந்த குழந்தை இறப்பதை தான் உறுதி செய்கிறது. இந்த குழந்தையின் ஜாதக அமைப்பில் குரு பார்வை கூட இல்லையே, இது எப்படி பிழைத்தது என்று குருவிடம் கேட்க, குருவோ சந்திரனை நோக்கி அதற்கான பதிலை நீயே சொல்லிவிட்டாய் என்று சொல்கிறாருங்க. ஏனென்றால் உண்மையில் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை, ஆனால் சந்திரன் தான் அடம் பிடித்து அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் குரு பார்வையை ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படக்கூடிய குரு பார்வையினால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அந்த குழந்தையை விட்டு அகன்று விடுகிறது, விலகி விடுகிறது. இதுபோன்றுதான் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்விலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் என்றும் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அவர் சஞ்சரிக்கும் இடம் சாதகமாக இல்லை என்றாலும் வக்ரம் பெற்றாலும் கூட குருதான் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை வலுவாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை எளிதில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானால் சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும். திருமணம், புத்திர பாக்கியம் மற்றும் புதுமனை வாங்குதல், புதிதாக வீடு கட்டுதல் என நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக தனியும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். குருவும் வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சலுகைகள், நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் நல்ல வளர்ச்சியை இந்த தருணத்தில் பதிவு செய்ய முடியும். ஏனென்றால் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில நன்மைகள் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகள் சாதகமாக அமையும். மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களை திட்டமிட்டதை விட நுணுக்கமாக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வக்ரம் ஜென்மத்தில் பெறுவதால் முதன்மையான நற்பலன்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இதனால் பல அதிரடியான மாற்றங்கள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு